ஸ்வேதா குட்டி, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடவாமா? ராதா, உன் தோப்பனார் கூப்பிட்டு சாப்பிட வர சொல்லு. அப்பா, அப்பா. என்ன? சாப்பிட வாங்கப்பா. எனக்கு பசிக்கல. ஐயோ அப்பா, எதுக்கு பசிக்கல? 2 இட்லியாவது சாப்பிட்டு படுங்க. வாங்க. பசிக்கலன்னு சொன்னேன்ல, விடு. ஸ்வேதா குட்டி, நீ போய் தாத்தாவை சாப்பிட அழைச்சிட்டு வா. தாத்தா தாத்தா. ஏய், என்னடா செல்லம்? சாப்பிட வாங்க தாத்தா. தாத்தாக்கு பசிக்கலடா. ஆஹா, நீங்க வந்தாதான் நானும் சாப்பிடுவேன். நீ போய் சாப்பிடு. அப்ப எனக்கும் பசிக்கல, நானும் சாப்பிடல. ஏய், சின்ன குழந்தைங்கெல்லாம் சாப்பிடாம படுத்தாங்கன்னு வச்சுக்க, நடுராத்திரில பசிக்கும், வயிறெல்லாம் குறுகுறுங்க. உங்களுக்கும் தான் தாத்தா நடுராத்திரியில வயிறு பசிச்சு வயிறு குறுகுறுங்கும் தாத்தா. என் பேச்சு வச்சு என்னையே மடக்குறியா? சரி வா, சாப்பிடலாம், வா வா. அம்மா பாத்தீங்களா, தாத்தாவை நான் கூட்டு வந்துட்டேன். ஜோக்கர், தாத்தா சுடுது. அடடா, கையை சுட்டுக்கிட்டியா? கொஞ்சம் இரு, தாத்தா தார. இப்ப சரியா இருக்குதா? மெதுவா சாப்பிட்டு, வயிறு நிறைய சாப்பிடணும்னா அப்படித்தான். தாத்தா, நானே சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. நீங்களே சாப்பிடுறீங்களா? சரி. எப்படியோ குழந்தைய அனுப்பிச்சு நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க, என்ன வரவழைச்சிட்டீங்க. பொண்ணதை திட்டி முடிச்சாச்சு இல்லையா? என்ன கோபம்? கோவம் அவன் மேல இல்ல, என் மேல. ஆரம்பத்திலே நான் அதை தடுத்திருக்கணும், வளர விட்டுட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன். உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன். ஒரு ஆம்படையா தான் மனைவிய அறவே பிடிக்கல, அவ கூட வாழவே மாட்டேன்னு சொல்றவன் பின்னாடி இவ தன்னோட தன்மானத்தை இழந்துட்டு நான் உன் கூட தான் வாழ்வேன்னு இவ அவனண்ட கெஞ்சி கையேந்தி நிக்கணுமா? அப்படி நின்னா உங்க பொண்ணுக்கு தானே அசிங்கம். உங்க மாப்பிள்ளைய இனி திருத்த முடியுமான்னு எனக்கு தோணல. அவர் வழியிலேயே போய் முட்டி மோதிண்டு வரட்டும். அப்படி வரச்ச அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். உங்க பொண்ணும் கையெழுத்து போட்டு தர முடியாதுன்னு தானே சொல்லியிருக்கா. ஆனா இனி ராதாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவ குழந்தைய நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கணும். நடுவுல நீங்களும் எப்படி அப்படியுமா அல்லாடிண்டு இவளை நினைச்சே கவலைப்பட்டு இருந்தா உங்க பொண்ணால இவ எதிர்காலத்துக்குன்னு எப்படி செயல்பட முடியும் சொல்லுங்க? விஷாலா, நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. வேற வழி இல்லைன்னா அந்த பொண்ணு புருஷனை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தான் ஆகணும். ஆனா பெரியவங்களா நமக்கு அவங்களை சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. பிரிய விடக்கூடாது. ஏன்னா அப்படி பிரிஞ்சு வாழற பொண்ணுக்கு இந்த சமூகத்துல என்ன கௌரவம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது உனக்கு தெரியாது. அதனாலதான் மாப்பிள்ளை கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவர் பண்ண தப்ப புரிய வச்சு அவரை திருத்தி என் பொண்ணோட அவர் சந்தோஷமா வாழ வைக்கணும் நான் நினைக்கிறேன். ஐயோ ஆனா என்ன ஆனா? நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். 6 வருஷமா ராதா பண்ணாத முயற்சியா, நாம பண்ணாத முயற்சியா சேர்த்து வைக்க முடிஞ்சுதா? முடியலையேங்கிற. அதுக்காக நான் முயற்சியை கைவிடுறதா இல்ல, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. விசால என்னைக்கு அந்த நம்பிக்கை சாகுதோ
அன்னைக்கு நானும் செத்துருவேன். ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? அந்த அளவுக்கு நான் நம்புறேன்னு சொல்ல வரேன். இப்ப புரியுறதா? அவ பட்ட கஷ்டத்தை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடப்படாதுன்னு அவ மறைச்சதுக்கான காரணம் புரியுறதா? இனிமேல் அது இது போல பேசாதீங்கோ. பேச மாட்டேம்மா. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சாப்பிடுமா, நல்லா சாப்பிடு. அப்படிதான். நல்லா இருக்கா? இன்னும் தரேன், நல்லா சாப்பிடு. வெத்தலைப்பட்டி, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை வெத்தலைப்பட்டின்னு கூப்பிடாதேன்னு. என்னல கோச்சிக்கிற? உங்க அக்கா வடிவழகிக்கு வெத்தலை மடிச்சு கொடுத்து வெத்தலைப்பட்டியோட பின்னாடி போறது நீ தானல? ஆமா. அப்ப நீ வெத்தலைப்பட்டி தானே? பூதாங்கிற பேரை விட வெத்தலைப்பட்டிங்கிற பேர் உனக்கு பொருத்தமா இருக்குல்ல? இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட அத சொல்லு. பாத்தியா, அத சொல்ல மறந்துட்டல. விஷயம் என்னன்னா, உங்க அக்கா மக சுஜாவையும் அந்த குமார் பயலையும் மெட்ராஸ்ல போலீஸ் பிடிச்சிட்டு போயிச்சாம்ல. என்னது? யோ, என்னையா சொல்ற? என்னப்பா, இன்னும் உனக்கு விஷயமே தெரியாதா? ஊருக்குள்ள பயலுவ பேசிக்கிறானுங்க. உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல நினைச்சேன். செந்திலும் தங்கராசும் அதுங்களை எப்படியாவது பிடிச்சு போடணும்னு அங்கேயே தங்கி வெறியோட சுத்திக்கிட்டு திடலாம்ல. ஒத்தாசைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் தனலிங்கமும் கூட இருக்கான். அவங்க தான் மாட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ சும்மா இரு. போலீஸ்ல மாட்டிக்கிற அளவுக்கு எங்க அக்கா பொண்ணு ஒண்ணு அங்க பக்கத்து போய் வாழல. மாளிகை மாதிரி வீடு, வசதி வாய்ப்போட ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கு. நானும் அக்காவும் தான் நேரடியா போய் அங்க பார்த்தமே. அப்படிங்கிறியா? நீ சொல்றபடினா ரொம்ப சந்தோஷம் தான்ல. வடிவழகி பொண்ணு போலீஸ்ல மாட்டிக்கிருச்சுன்னு பேப்பர்ல செய்தி வந்தா நம்ம ஊருக்கு தான் அசிங்கம். ஏலே, நான் இந்த மாதிரி கேட்டேன்னு உங்க அக்கா கிட்ட சொல்லிவிடாத. என்னை கூப்பிட்டு வகுந்து விடும்ல. ஆனா வெத்தலைப்பட்டி நெருப்பு இல்லாம புகையுமா? சும்மா வேலை எடுத்து போயா ஊருக்குள்ள பயலுவ பேசிக்கிறானுங்க. என்னப்பா மறுபடியும் பயமுறுத்துற? இல்ல வெத்தலைப்பட்டி, நான் என்ன சொல்றேன்னா, உங்க அக்கா மகளுக்கு ஒரு போனை போட்டு விசாரிச்சிட வேண்டியதானே? அப்படிங்கிற? அதுக்கு போன் பண்ணோம்னா நான் வீட்டுக்கு தான் போகணும். வெத்தலைப்பட்டிக்காக நான் 2 ரூபா செலவு பண்ண மாட்டேனா? என் போன்ல இருந்து பேசு. ஏன்னா விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கே கதுக்கு கதுக்குன்னு இருக்குல்ல. இந்த பேசு. அட புடி. இல்ல, சுஜாதாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்னல, அக்கா பொண்ணு திட்டினா கசக்குமா? இனிக்கும்ல, பேசல. பிடி. 9 8 8 4 6 7 8 3 4 5. இதம்க்கு இதம்க்கு. ஹலோ சுஜாதா, நான் உன் மாமன் பேசுறேன். பூதம். டேய், எங்க இருந்து பேசுற? ஊர்ல இருந்துதான். ஏன் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன சுஜாதா, ஊருக்கே உன்னை பார்க்க வந்திருக்கோம். உன் நம்பர் தெரியாதா? யார் நம்பர்ல இருந்து பேசுற? ஏன் இப்படி கிடைக்கிற? என் சிநேகித நம்பர் தான். நீ எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ற அளவுக்கு ஆளாயிட்டியா? இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? இல்ல, உன்னையும் குமாரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போனதா இங்க பேசிக்கிட்டாங்க. அதை கேட்டு பதறி போய் தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். போடா. எங்களை எதுக்கு போலீஸ் பிடிக்கணும்? ஊருக்குள்ள நீ எப்படி சொல்லிக்கிட்டு திரியறியா? நேர்ல வந்தேன்னு வச்சுக்கோ, உன் சங்க அறுத்துருவேன். வைடா போன. ஏன் நம்பர் எப்படி கிடைச்சது இவனுக்கு? என்ன வெத்தலைப்பட்டி வலி? இது ரொம்ப திட்டி பிடிச்சோ? அட போயா, உன்னை நம்பி நான் வாங்கி கட்டிக்கிட்டு தான் மிச்சம். எங்களை எதுக்கு போலீஸ் பிடிக்க போகுதுன்னு சுஜாதா என்னை திட்டுன்னு திட்டுதியா? அது சரி, வடிவழகி பொண்ணா கொக்கா? எப்பே மறுபடியும் சொல்றேன், நாம போன் பண்ண விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொல்லிவிடாத. வகுந்து புடும் வகுந்து. நான் சொல்லாம விட்டு சுஜாதா அக்காவுக்கு போன் பண்ணி சொல்லிருச்சுன்னா எதுக்கு வம்பு? ஆளை விடுறா சாமி. ஏலே, வடிவழகி கிட்ட என் பேரை சொல்லிவிடாதல. ஆளை விடு போ. அண்ணே, நம்பர் வாங்கிட்டல?
என்ன பதிலே காணும்? இதுக்கு மேலேயும் இழுத்தடிச்சா என்னால பொறுத்துக்க முடியாது சம்பத். நம்ம காதலை பத்தி நீயா உன் வீட்டுல சொல்லல, அப்புறம் நானே உன் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது வரும். அம்மா தாயே, நீ செஞ்சாலும் செய்வ. எங்க அம்மா எனக்கு அவங்க அண்ணன் பொண்ணை கட்டி வைக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று இருக்காங்க. என் படிப்பு முடிகிற வரைக்கும் என் கல்யாணத்தை பத்தி பேசவே கூடாதுன்னு எங்க அம்மாவை நான் மிரட்டி வச்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நம்ம காதல சொன்னா என்ன ஆகும் நீயே யோசிச்சு பாரு. இதனாலதான் இவ்வளவு நாளா கல்யாணமே வேணான்னு சொன்னியாடான்னு அம்மா என்கிட்ட பெரிய சண்டைக்கே வந்துருவாங்க. ஒரே முடிவா அம்மா நம்ம காதலை ஏத்துக்கலன்னா அதான் பயப்படுறேன். இந்த பாரு, நேரம் பார்த்து எங்க அம்மா கிட்ட எடுத்து பக்குவமா சொல்லணும். அவசரப்படாத. சரிப்பா, நான் அவசரமே படல. நீ உனக்கு 60 வயசு ஆகும்போது உன் வீட்டுல பொறுமையா சொல்லு, நாம நேரம் 60ஸ்க்கே போயிடலாம். சரியா? தேவி. என்ன தேவி? இப்ப சொல்றேன் அப்ப சொல்றேன்னு எனக்கு அல்வா கொடுத்துட்டு உன் அம்மா சொல்ற பொண்ணை கட்டிக்கலான்னு பாக்குறியா? அப்படி ஒரு நினைப்பு உன் மனசுல இருந்துச்சு, மவனை உன்னையும் கொன்னுட்டு நானும் செத்துருவேன். ஏன்பா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? உனக்கு தில் இல்ல, நான் என் வீட்டுல சொல்லல. உனக்கு பயமா என்னவா? ஒரு கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு நேரா அவங்க முன்னாடி போய் நிப்போம். அப்போ உன் வீட்டுல நம்மள ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா என்ன? என்ன பதிலே காணும்? கோச்சுக்கிட்டியா? தேவி, எங்க அப்பா பெரிய போலீஸ் ஆபீசர், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். அவருக்கு டிபார்ட்மெண்ட்லயும் சொசைட்டிலயும் எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? அப்படிப்பட்டவரோட புள்ள ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நீ சொல்ற மாதிரி செஞ்சா எங்க அப்பாவுக்கு எவ்வளவு அசிங்கமாயிடும். என் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு சொல்லி எங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு ஆசையா இருக்காங்க தெரியுமா? தேவி, இனிமே இந்த மாதிரி பேசாத தேவி. நான் இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி. ஐயோ அப்பா, அப்பாவா? எங்க? அதோ போதே சரின்னு வச்ச காரு, அதுலதான் எங்க அப்பா போறாரு. அவரும் நம்மள பாத்துட்டாரு. அப்படியா? பாத்துட்டாரா? நீ எனக்கு டிமிக்கி கொடுத்த, கடவுளை பார்த்து காட்டி கொடுத்துட்டாரு. எப்படியோ இன்னைக்கு இத பத்தி உன்கிட்ட பேசுவாரு. நான் உன் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மாமா என்ன சொன்னாருன்னு சொல்லணும். சரியா? ஓகே. நாயே, போலீஸ்ல என் பொண்ணை நீயே மாட்டி விடுதான்னு பாக்குறியா? டேய், அவளுக்கு முதல்ல போனை போட்டு கொடுடா. போனை போடு. என்ன? ஹலோ சுஜாமா, ஒரு நிமிஷம். சுஜாமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் சங்காத்தமே வேண்டாம் தானே அந்த ஊரை விட்டே வந்துட்டேன். அதுக்கு என்ன பழித்திக்க பாக்குறியா? ஐயோ ஏண்டி, நான் உன்னை அப்படி நினைப்பேனாடி? நான் உன்னை பெத்தவடி. அப்ப அந்த பூதம் எவன் நம்பர்ல இருந்தோ எனக்கு எப்படி போன் பண்ணுவான்? அதுக்குதான் இவனுக்கு ஒண்ணு வச்சேன் கன்னத்துல. ஹேய், இத பாருடி, என் காது படவே பேசிக்கிறாங்கடி. செந்திலும் தங்கராஜும் அந்த இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து உன்னை தேடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன்டி. அம்மாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ ஜாகிரதையா இருக்கணும். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். முதல்ல போனை வைக்கிறியா? வச்சிராத, இருடி. நீ ரொம்ப சாமர்த்தியசாலிதான். ஆனாலும் நான் பெத்தவ தானே, எனக்கு பயம் இருக்காதா? இது பார், நீ நல்லா வாழணும். நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ ஒருத்தருக்கு முதல் பொண்டாட்டியா, அவர் கட்டின தாலியோட மங்களகரமா இருக்கணும்டி. ஹேய், இதுதாண்டி இந்த அம்மாவோட ஆசை. அம்மாடி, சூதானமா இருந்துக்கடி. நான் வச்சிரட்டுமா? என்னடா, இன்னொரு கண்ணம் பழுக்கணுமா? போடா. அனு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ ஒண்ணு இப்போ ஊருக்கு போக வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சீக்கிரமா பணம் வந்துரும்னு சொல்லு. அந்த பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரியா? விச்சு, டோன்ட் வரிடா, நான் இருக்கேன்ல. சரி, நான் வரேன். நீயாவது
என்ன மாதிரி ஏமாளியா இல்லாம ரோஷக்காரியா புத்திசாலியா இருக்கேடி. என்னன்னு ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராவது வந்தாங்களா? இல்ல யாராவது போன் எதுவும் பண்ணாங்களா? ஆமா, முதல்ல பூதமும் அப்புறம் அம்மாவும் ஃபோன் பண்ணாங்க. என்னவா? நம்மள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் ஊர்ல ஒரு பேச்சு ஓடுதான். எவன் நம்பர்ல இருந்தோ பூதம் பேசினான். அப்புறம் அம்மாவும் எங்களை மாட்டி விட பாக்குறீங்களான்னு 2 பேரையும் நல்லா திட்டி விட்டேன். எல்லாம் உன்னால வந்தவன, நீ தானே அவங்களை இங்க வர வச்ச. என் நம்பரையும் கொடுத்துருக்க. எனக்கு பயமா இருக்கு. நம்மள பிடிக்க செந்திலும் தங்கராஜும் ஏதாவது ட்ரிக் பண்ணிருந்தா நாம உடனே இந்த வீடை காலி பண்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இல்ல அனு, இப்ப மாத்தணும்னா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இதே ஊர்ல தான் தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. அனு, நம்ம ஊரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஒண்ணுன்னா 9 கதை கட்டி விடுவானாங்க. இந்த பாரு அனு, நாம இருக்க போறது இன்னும் ஒரே மாசம் தான். அதுக்குள்ள நம்ம வீடை மாத்தணும்னா நம்ம பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். வீடு மாத்துறதுல கான்சென்ட்ரேஷன் போயிடும். கொஞ்சம் பொறுத்துக்க. ஒட்டு மொத்தமா பணத்தை அடிச்சுட்டு ஒரேடியா கிளம்பிடலாம். மொத்தமா இந்த நாட்டை விட்டே போயிடலாம். அனு, நான் இருக்கேன். நீ தைரியமா இரு. என்ன? ஆ